அடேங்கப்பா. ஜப்பார் பிரியாணி மாதிரி இருக்கு. ஜப்பார் பிரியாணி. சமைக்கிறேன் ரமேஷ் அண்ணன். வாழைக்காய் சீவிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு வாழைக்காயும் சீவி முடியல. பாருங்க வெங்காயத்தை என்னென்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த இறைச்சி அவிஞ்சிட்டான்னு சொல்லி பார்க்கறதுக்காக சாம்பிள் எடுத்துட்டு வந்துருக்குறோம். பாருங்க ஏன்னா சூடா இருக்குது, பார்க்கலாம இருக்கு. கொஞ்சம் நல்லா அவிஞ்சிருக்குது. நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சகன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைது இல்ல சொல்லி தரவா போட்டு உழைக்கப்போது பரிசு பெற்று வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பாடசாலையில் பலனூதி ஆரம்ப காலத்தில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஒபிசால ஒரு அவுட்டிங் கொண்டு போகலாம்னு சொல்லி எல்லாரும் வெளிக்கிட்டு வந்து நிற்கிறோம். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். ஒபிஸ் பஸ் வந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பாருங்க. A few moments later. A few minutes later. எங்களோட மற்ற பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு, அதால் அந்த பஸ் ரெடியாகி வரும் வரை இந்த குளக்கட்டோட நிற்க போகிறோம். நாங்கள் இப்போ இதுதான் கட்டுக்கரை குளம். நாங்கள் பஸ்ஸை நிப்பாட்டிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் பிடிச்சிட்டு வராங்க குளத்தில். நாங்கள் போய் கொஞ்சம் மீன் வேண்டலாம்னு சொல்லி போகிறோம். பாப்பா தாராங்களா என்ன மாதிரின்னு சொல்லி. இவர் தான் வந்து எங்களோட லோயர் ஃப்ரெண்ட். இப்போ எங்களை சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கி இந்த மீனை வேண்ட விடாமல் எங்களை திருப்பி கூட்டிக்கின்னு போகிற பஸ்ஸுக்கு நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி வரோம். இதுதான் வந்து மடு சர்ச்சில் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளால தான் மடு சர்ச்சுக்கு போக வேணும்.
ஓகே, இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இனி வந்து உள்ளுக்குள்ளே திரும்பணும். இவ்வளோ நேரம் மெயின் ரோட்டில் வந்துருந்து நாங்கள் இனி உள்ளுக்குள்ளே திரும்ப போகிறோம். மழை காலத்தில் நீங்கள் இந்த ரோட்டால் வருவீங்களா இருந்தால் கொஞ்சம் ரோட்டை பார்த்து வாங்க, இல்லாட்டிக்கு உங்களோட வாகனங்கள் புதையக்கூடும். ஒரு மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். லோயரனா தான் எங்களை எல்லாம் கூட்டிக்கொண்டு போகிறேன். தண்ணி பாயல. லைட்டாக பாயுது ஏதோ. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போதான் இதை கட்டிக்கண்டே இருக்கிறாங்க. தண்ணி இல்லை. இந்த இடத்துல தண்ணி பாயக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்த நேரத்தில் தண்ணி இல்லை, அதால் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க தண்ணி வருதான்னு சொல்லி. நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணக்குள்ளே நல்லா தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. வாரத்துக்கு கிடையே மழை இல்லாததால் தண்ணி எல்லாம் குறைஞ்சிட்டு லைட்டாக தான் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சொட்டு கொஞ்சம் பாயமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, வந்துட்டோம். இனி ஒன்றும் செய்யலாது. வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சமைக்கிறதுக்கு. ஒரு பக்கம் சமையல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரமேஷ் அண்ணா கோழி வெட்ட தொடங்கிட்டார். எங்களோட சிவானா வந்த எல்லாருக்குமே கேக் கொடுத்து கொண்டிருக்கிறார். வந்தவங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க் அரைக்க போறோம். அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா கையில வெட்டாம ரத்தம் கலக்க கூடாது இந்த ஜூஸ்ல. தண்ணி எடுத்து ஊத்துங்க. அசிஸ்டன்ட் தண்ணி எடுத்து ஊத்துங்க. யார் அசிஸ்டன்ட்? இவர் நவதீவன் அவர்கள். நீங்களும் வாங்க ஐயா. இந்த பாரம் தாங்கமா. சிக்கனே வெட்டல இன்னும். சிக்கனே மசாலா. இது இவர உதவியாளர். இந்த இவர உதவியாளர். இதர மெயின் செஃப். இவைக்கு வந்து என்ன முடியல. கத்தியெல்லாம் கொடுத்தாச்சு. சரி கத்தி தேவையில்லை. இதுக்கு எத்தனை கத்தி கிடைக்கு நீங்க கரைக்க போறோம். அப்பள வெட்ட சொன்னதுக்கு ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாண்டு பாருங்க. அப்பள வெட்ட சொன்னதுக்கு ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இதுன்னு பாருங்க. கத்தி நோ we have no knife right. No we have no knife right. assistant வேலைக்கு இவங்க ரெண்டு apprentice. ஓ அப்பனா துண்டுடா.
பாருங்க ஆப்பிள் வெட்ட கொடுத்தது செய்யற வேலையை பாருங்க. பரவாயில்ல, அதுதானே அவங்க வர்றப்போ வீடியோல சவுண்ட் எல்லாம் எடிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரு கிட்ட விட்டுட்டாங்க. ஓ இதை சொட்டு கொண்டு அப்படிதான் நல்லா இருக்காரு. கணக்கா இருக்கு அதான் சொன்னேன் நான். கணக்கா கொட்டி அப்படிலாம் கொத்து ரொட்டி பார்த்துருக்கீங்களா அங்கேயாவது? பாருங்க ஓகே, ஒரு மாதிரி ட்ரிங்க் அரைச்சாச்சு. இனி இதுக்குள்ளே ஆப்பிளை போட்டு ஐஸையும் போட்டோம்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம். ஓகே, எல்லாம் போதுமாக இருக்குது. யாராவது ஆப்பிள் போடுறா? ஜப்பார் பிரியாணி மாதிரி என்ன இனிப்பெல்லாம் ஓகேமா? பாருங்க நான் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்றதா? செக் பண்ணிட்டீங்க. காணோன்னு நினைக்கிறேன் ஜனா. நீ பொறுங்க. ஐஸ் காணோன்னு நீ அண்ணா ஒரு கப் ஊத்துங்க. டுஜோன் அண்ணா அவர்கள் இந்த எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறார். எனக்கும் ஒரு கப்பில் தாங்க ப்ளீஸ். அண்ணா எனக்கு இது கூத்தண்ணா. கௌசினா எப்படி ரிங்ஸ்? ஓகே, ரிங்ஸ் நல்லா இருக்கா? அங்க ரெஜினா நல்லா இருக்கா? ஒரு போத்தல் எப்படி கதையை போட்டுருப்பாங்க. சரி, சமையல் டீம் அங்கால சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் அப்பப்போ போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி சமைக்கிறாங்கன்ட்டு. ஃபுல்லாக பார்க்கல. கோழி அவிச்ச தண்ணியில் ரசம் அந்த அதுக்கு கோழி அவிச்ச தண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் புளிய விடுறாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆயிட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் கொள்ளலாம். வெங்காயம் அடித்து ஊற்றுங்க. கருவேப்பிலை கறிக்கு வச்சுக்கா எல்லாம் போட்டு தூக்கி சீரகம் பெருஞ்சீரகம் புளி சமைக்கிறார் ரமேஷ் அண்ணன். லேடிஸ் எல்லாம் மரக்கறி வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வேண்டிட்டு போன ஓட்டமெலோனை எல்லாம் வடிவாக கழுவி வெட்ட போகிறோம். அவரே சாப்பிடுவாங்க. அடுத்தவர்கள் கொடுக்கணும் என்ற ஐடியாவே இருக்கவில்லை. எல்லாரும் டோரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறோம். வீடியோல பெருசா கிளியர் இல்ல. பின்னுக்கு பாருங்க ஒரு மங்கி ஒன்று இருக்குது. பாருங்க, இவர் தான் வந்து அஸ்ரத். வாழைக்காய் சீவிக்கன்னு இருக்கிறார். இன்னும் ஒரு வாழைக்காயும் சீவி முடியல. பாருங்க வெங்காயத்தை என்னென்ன செய்யறாங்கன்னு பாருங்க. பச்சை மிளகா விட்டுறாள் மட்டும் தான் விட்டுறாரு. ஓ, அவருக்கு இந்த பச்சை மிளகா வெட்டி அனுபவம் இருக்குது வீட்டுல, அதால வெட்டுறார். நாங்கள் எல்லாம் குளிக்க போகிறதுக்கு முன்னுக்கு நானும் கொஞ்சம் வாழைக்காய் எல்லாம் வெட்டி ஹெல்ப் பண்ணி போட்டு குளிக்க போகிறோம்.
கரெக்டாக இவ்வளோ வாரம் வேகமாக சீவி பார்த்துருக்குறீங்களா? அதே பொறுமையை அங்கால பாருங்க. அந்த வேகத்தையும் இந்த பொறுமையையும் பாருங்க. ஒரு துளி மண் பற்றக்கூடாது இதுல கவனமா இருக்கு. சமையல் நடக்குது. நாங்க இங்க குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். குளிக்க போறோம். காசு போயிடும். கட்டிக்க போது அதுல நல்லா சாஞ்சிட்டு கிடக்குறாரு. சொல்லு நான் இதை ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சின்ன இடத்தால தான் தண்ணி வருது. பாருங்க எவ்வளோ பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியான குளி எல்லாமே எங்களை பொருளாதார செய்த வேலை. ஐயோ வதைக்கிறாங்க. ஓகே, நாங்கள் எல்லாம் குளிச்சு முழுகிட்டோம். இந்த இறைச்சி அவிஞ்சிட்டான்னு சொல்லி பார்க்கறதுக்காக சாம்பிள் எடுத்துட்டு வந்துருக்குறோம். பாருங்க சூடாக இருக்கு. பார்க்கலாமே. இந்த இடத்த ஒரு 360 டிகிரியில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். நாலு பேர் இருக்காங்க. இவர்தான் மூத்த உறுப்பினர். இவர்தான் இப்ப தொடங்கி வைப்பார். இவர்தான் வந்து இதான் வந்து சகன். இதுல வந்து 4 பேர் தான் சாப்பிடலாம். இது வந்து 8 பேருக்கு சாப்பாடை இவங்க 5 பேர் சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மனச்சாட்சியே இல்லையா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட முகத்தையும் இந்த சாப்பாடுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க இந்த முகத்தை பால் வடிக்குது. இந்த பாருங்க மோர் வடிக்குது. அவர் விளையலையா தான் நீச்சல் வளர்றாராம். அவர் விளையலையா? அடிச்சோட இந்த சகன் சம்பந்தமா ஏதாவது நீங்க கருத்து சொன்னதுன்னு சொல்லுங்க சார். அம்மா சொல்லியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அம்மா என்ன சொல்லி காட்டுங்க. அதே கதையை தான் எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு எல்லாம் முடிய விட்டு வந்த சின்னாக்களுக்கும் சின்ன சின்ன கேம்ஸ் செய்தோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
ரைட் ஊரு ஆரம்பிங்க. அவங்களை உற்சாகப்படுத்தும். உண்மையிலேயே இவ்வாறான ஊதுகின்ற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். உற்சாகப்படுத்த பொழுது மீண்டும் அவர்கள் ஊழக்கூடிய நிலையை நாங்கள் தூட்ட வேண்டும். இளையமலையை காயாக எதிர்கொண்ட எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கைகூப்பி வரவேற்க வேண்டும். அந்த வகையிலே அழகான முறையிலே ஊதிக்கொண்டு ஒருவருடைய பலூன் மிகவும் பெரிதாகிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் அவரை வாழ்த்துவோம், கைகூப்பி கைதட்டி அவர்களை ஆரவாரப்படுத்துவோம். கொண்டார் ஒரு முதலாளத்தை பெற்றுக்கொண்டு அவரை பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்துக்கு யார் வரப்போவது என்று தெரியவில்லை. ஆம், சிவரஞ்சனி அக்காவா ரஜி அண்ணனா பார்ப்போம். ஊதுங்க ஊதுங்க, உங்களால முடியும். சம்பந்தம் இல்லாம ஒரு இரண்டாம் இடத்தை கண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு யார்? சிவரஞ்சனி அக்காவா ரஜி அண்ணனா? பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் விடாதே விடாதே, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் ஊதுங்க ஊதுங்க. சிவரஞ்சனி அக்காவா? சிவரஞ்சனி அக்கா மூணா. ரைட் பாப்பா, இதுல யாருண்டு? லட்சுமி அடுத்த சிவரஞ்சனியா சாந்தினியா? பொறுத்திருந்து பார்ப்போம். சாந்தினி சிவந்தி பொறுத்திருந்து பார்ப்போம். உன்னுடைய ஓட்டு யாருக்கு? சாந்தியா சிவந்திரியா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து மாட்டு படத்துல வந்து தனுஷரும் சுவாமி மேடமும் படிக்கிற பாட்டு. ஒருவரை காதல தந்த இந்த வயசுல மனசுக்கு வந்து படிக்கிறது. தனுஷரும் சுவாமி மேடம் படித்தாங்க. இப்ப நான் படிக்கிறது ஒருவரை காதல தந்த இந்த தகுதல மனசுக்குள் வந்த, ஒருவரை காதல தந்த இந்த தகுதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைது இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வைத்த ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி, சீரா தாரம் கைமாத்தி, அதுவாத்தி இது என்ன ஃபீலு, என்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு வரீலு, இனிமேல் நான் ஆளு, அதுவாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு வரீலு, இனிமேல் நான் ஆளு, உங்கேர தினகோரம் கோயிலா சொன்னும் ஆளுனா, வேண்டாத்தே விவாரி செய்யல ஆளுனா, உங்கேர தினகோரம் கோயில ஆளுனா, உங்கேர தினகோரம் கோயில ஆளு, இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு வரீலு, இனிமேல் நான் ஆளு, உங்கேர தினகோரம் கோயில ஆளுனா. சிறந்த ஒரு இசையில் வந்து பாருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய போட்டிகளை பற்றி பலூன்கள் போட்டி பொறுத்திருந்து பார்த்தோம். யார் பாடசாலையில் பலூன் போட்டி உரைக்கப்படும் போது பரிசு பெற்றோர் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பாடசாலையில் பலூன் ஊதி ஆரம்ப காலத்தில் மேலாமிடம் அஸ்ரா, இரண்டாம் இடம் பொறுத்திருந்து பார்ப்போம். சுகந்தியா சிவரஞ்சனியா? வெரி குட். இரண்டாவது மூன்றாம் இடம் சிவரஞ்சனியா பரிசிருக்கு. போகணும் சொல்லி போகணும்.
கவுசி 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 இந்த நாள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நான் வீடியோ பண்ணல. என்னென்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்பவே இது அழகான இடம். ஆனால் கொஞ்சம் தண்ணி பாயிற நேரம் போனால் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு இடத்துக்குள்ளே போய் சமைச்சு சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.